ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான பேபி ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா, பனானா பேன்கேக். ரொம்ப டேஸ்ட்டா, யம்மியா இருக்கும். பேபிஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ஹாஃப் ரெட் பனானா எடுத்திருக்கேன். பேபிக்கு வந்து நல்லா வெயிட் போடணும், நேச்சுரலாவே வெயிட் போடணும் அப்படின்னா, ரெட் பனானா அதாவது செவ்வாழைப்பழம், அப்புறம் நேந்திரப்பழம் இதெல்லாம் குடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஸோ இன்னைக்கு ஹாஃப் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அத எடுத்துட்டு நல்லா இந்த மாரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அத எடுத்துட்டு அது கூட 1 முட்டை போட்டுக்கலாம். ஒரு எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிவிட்டு, சத்து மாவு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம ஆட் பண்ண எக்கு, சால்ட்டு, பனானா, மாவு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இதில கொஞ்சம் பால் சேர்ப்பேன். ஸோ ரொம்ப வாட்டரியா இருக்கும் அப்படிங்கிறனால, இன்னும் 2 டீஸ்பூன் சத்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்ப இத நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் டைம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 இயர் பேபிக்கு சேர்த்துக்கோங்க. 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு. 1 இயர் கீழே இருக்க பேபிக்கு பால் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். எடுத்து ஊற்றுற மாதிரி. அடுத்து ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சமாக போட்டுட்டு குட்டி குட்டியாக ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை பெருசாக ஒரே பேன்கேக்காக ஊற்றிக்கணும்னா நான் குட்டி குட்டியாக ஊற்றினா குழந்தைங்க கொஞ்சம் அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னால குட்டி குட்டியாக ஊற்றிக்கிறேன். குட்டி குட்டியாக ஊற்றிட்டு மேலே நெய் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் கருகாமல் எடுத்துக்கோங்க. லைட்டாக இது கருகிடுச்சு. எல்லாமே திருப்பி போட்டுட்டு இப்போவும் நீங்கள் நெய் ஆட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். நான் பண்ணலை. 2 பக்கமும் பேன்கேக் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான் 2 பக்கம் குக் ஆகிடுச்சு. இது வந்து பேபிஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சத்து மாவில் வந்து கொஞ்சம் சுகர் இருக்குது. நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது 8 மந்த்ஸ் பேபிலேருந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.